தேவனுக்கு மகிமை. யூதாவே உண்மையுள்ளவன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். எப்ராயிம் என்ற பெயர் இஸ்ரவேல் என்ற பெயரோடு இணைத்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோப்புடைய மறுபெயர். யாக்கோப்பின் குமாரன் ரூபனுடைய சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புடையதாக மாறுகிறது. 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 1-2 ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரில் பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபனின் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு வருகிறது. யோசேப்புக்கு பின்பு சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்பின் குமாரனாகிய எப்ராயிமுக்கு வருகிறது. இது எரேமியா 31:9 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எப்ராயிம் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறபடியினால் இஸ்ரவேல் என்ற பெயர் அவனோடு இணைக்கப்படுகிறது. இதைத்தான் ஓசியா 11:12 எப்ராயிமர் இஸ்ரவேலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பொய்யர், வஞ்சகர் என்பது யெரொபெயாம் தலைமையிலே 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்ற பெயரிலே பிரிந்து விக்கிரக ஆராதனையிலே சென்று விடுகிறார்கள். இஸ்ரவேல் ராஜாக்கள் அனைவரும் யெரொபெயாமுடைய பாவம் என்ற விக்கிரக ஆராதனைக்குள் இருக்கிறார்கள். இதுவே அவர்கள் பொய்யர், வஞ்சகர் என்று ஓசியா 11:12 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற பெயரிலே 10 கோத்திரம் பிரிந்து அசிரிய நாட்டுக்கு அடிமைகளாக சென்றார்கள். இங்கு யூதர்கள் தனியாக லேவியரோடு இணைந்து பென்யமின் கோத்திரத்தையும் தங்களோடு வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். இதை குறித்து யூதா பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறான் என்று ஓசியா 11:12 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற பெயரிலே 10 கோத்திரங்கள் விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு ஆக்கினை அடைகிறார்கள். யூதா, பென்யமின் கோத்திரங்கள் லேவியை தங்களோடு இணைத்து மெய்தேவனை வழிபடுகிறார்கள். இவர்களை உண்மையுள்ளவர்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இங்கு நாம் இஸ்ரவேல் என்ற பெயரையும் யூதா என்ற பெயரையும் காண்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவர்கள் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எபிரேயனாகிய ஆபிரகாம் 318 பேரை கொண்டு ராஜாக்களை முறியடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்கு மெல்கிசதேக் என்ற உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எபிரேயன் என்ற பெயரிலே நாம் காண்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியார் அனைவரும் எபிரேய மொழியை பேசக்கூடியவர்கள். யாத்திராகமம் 1:19 எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கலும் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி வருவதற்கு முன்பே பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியார் யாக்கோப்பின் குடும்பத்தார் எகிப்துக்கு அடிமையாக சென்ற காலத்திலே அவர்கள் எபிரேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் என்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் சதா காலங்கள் உள்ள தேவன் என்றும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 7:2 மகிமையின் தேவன், ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியாகமம் 21:33 சதா காலங்களில் உள்ள தேவன். ஆபிரகாம் இந்த வெளிச்சத்தை பெற்று ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்த இடத்திலே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று தேவன் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22:12. ஆபிரகாம் தேவனை அறிந்த இடத்திலே தேவன் ஆபிரகாமை அறிகிறார். இதுவே எபிரேயர் என்ற பெயரின் உண்மை. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படும் போது யாத்திராகமம் 4:22 இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்று தேவன் அவர்களை அழைக்கிறார். இதற்கு பின்பு இஸ்ரவேலர் என்ற பெயரிலே இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். யோசுவா மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து கொள்கிறார்கள். உபாகமம் 33:26 தொடர்ச்சியான வசனங்களிலே யெஷூரன் என்ற பெயரிலும் இஸ்ரவேல் என்ற பெயரிலும் யாக்கோப்பு என்ற பெயரிலும் மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32:28 இனி உன் பெயர் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று தேவன் யாக்கோப்போடு பேசுகிறார். யெஷூரன் என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் யாக்கோப்பு என்ற மனிதனையே காட்டும். யெரொபெயாம் இஸ்ரவேல் என்ற பெயரிலே ஆக்கினை அடைந்தான் என்பதை நாம் கண்டோம். இஸ்ரவேலுடைய 4வது குமாரன் யூதா.
யோசேப்பு எகிப்திலே பென்யமீனை தன் வசப்படுத்த சிறைப்படுத்தும் போது அவன் கையிலிருந்து பென்யமீனை யூதா விடுவித்தான். ஆதியாகமம் 44 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே யூதாவுடைய நறுங்குண்ட இருதயம் யோசேப்புடைய கடின இருதயத்தை உடைத்து போட்டது. இங்கு யூதா அனைவரையும் ஒன்றாக்கக்கூடிய இடத்திலே செயல்பட்டதாக நாம் காண முடியும். ஆதியாகமம் 49:8 யூதா சகோதரரால் புகழப்படக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சத்திலே தானியம் கொள்ள போகிற இடத்திலே யோசேப்பு அவர்களை கடினமாக பேசின சந்தர்ப்பத்திலே அனைத்தையும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்தது யூதா. இவர்கள் யோசேப்பின் ஆளுகைக்குள் எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் என்ற பெயரிலே இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். யூதா கோத்திரத்து தலைவனாகிய காலே உத்தமனாய் தேவனை பின்பற்றின இடத்திலே எப்ரோன் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. இதை யோசுவா 14:11 தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காணலாம். எப்ரோன் பிதாக்களின் சுதந்திரம். ஆதியாகமம் 23 அதிகாரத்திலே எப்ரோன் என்ற மக்பெலா குகையிலே சாரால் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆதியாகமம் 49:31 தொடர்ச்சியான வசனங்களிலே ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, ரெபேக்கால், யாக்கோப்பு, லேயால் என்ற 6 பேர் அதிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். இந்த எப்ரோனை யூதா கோத்திரம் சுதந்திரித்துக் கொண்டது. யோசுவா 14:13 யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 2:2 சவுலுடைய மரணத்துக்கு பின்பு தாவீது யூதாவுக்கு செல்லுகிறார். கர்த்தர் எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 3 அதிகாரம் 5 வசனங்களிலே 6 குமாரர்கள் தாவீதுக்கு பிறக்கிறார்கள். எப்ரோனிலே 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இங்கு எப்ரோனிலே 6 குமாரர்கள் தாவீதுக்கு பிறக்கிறார்கள். இது உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தும். தாவீது அனைத்தையும் இங்கு ஜெயிக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யூதா என்ற பெயரிலே தாவீதின் குடும்பம் தொடர்ந்து அரசாட்சி செய்கிறது. அவர்கள் பாபிலோனுக்கு சென்றாலும் திரும்ப யூதாவை எருசலேமை அடைந்து கொண்டார்கள். அசீரியாவுக்கு சென்ற இஸ்ரவேலர்கள் திரும்பி வரவில்லை. அவர்கள் பொய்யர், வஞ்சகர் என்ற இடத்திலே ஆக்கினை அடைந்தார்கள். யூதர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் என்ற தேசம் இல்லாமல் யூதா என்ற தேசமே இப்போது இருக்கிறது. ஏசாயா 26:1-3 வசனங்களிலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று ஆதியாகமம் 49:10 எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 6:13 அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் என்ற பெயரிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற முற்பிதாக்கள் வாழ்ந்தார்கள். யாக்கோப்பின் குடும்பம் இஸ்ரவேல் என்ற பெயரிலே வாழ்ந்தாலும் எரோபியாம் தலைமையிலே பொய்யர், வஞ்சகர் என்ற இடத்திலே அவர்கள் ஆக்கினை அடைந்தார்கள். யூதா என்ற பெயரிலே தாவீதின் குடும்பம் இன்றும் நிலைத்திருக்கிறது. யூதா கோத்திரத்து சிங்கம் முத்திரையை உடைக்க ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் உண்மைக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.